Hi students, welcome to Simmas classes. Gauss Seidel மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கான வேல்யூஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். இதாம் question. Apply Gauss-Seidel method to solve the equation 27x plus 6y minus z is equal to 85, x plus y plus 54 z is equal to 110, 6x plus 15y plus 2z is equal to 72. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 3 unknown இருக்குது, 3 ஈக்குவேஷன் இருக்குது. Gauss-Seidel மெத்தடுக்கு நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஈக்குவேஷனை எப்படி எடுக்கணும்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் டயகனலி டாமினேட்டடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாவது நான் இப்போ சப்போஸ் இதை எக்ஸுக்கான ஈக்குவேஷன், அதாவது இது a1 b1 c1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா மாடுலஸ் ஆஃப் a1 greater or equal to b1 c1 இருக்கணும். அப்புறம் y-க்கான ஈக்குவேஷனாக ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட y-ஓட கோஎஃபிஷியன்ட் b2, that value should greater than modulus of a2 plus modulus of c2 இருக்கணும். Similarly for z-க்கான ஈக்குவேஷன் z-ஓட கோஎஃபிஷியன்ட் should greater than the modulus value of a3 plus modulus value of b3 இருக்கணும். இதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா இதில் பாருங்கள் 27, இதோட கோஎஃபிஷியன்ட் y-க்கு 6, இங்கே இது 1. அப்போது 6 மாடுலஸ் எடுக்கும் பொழுது -1 + 1 ஆகிடுது, +1 7. அப்போ இது எக்ஸுக்கான ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ அப்போ இதிலிருந்து x is equal to எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 85 minus 6y plus z வரும். இந்த 27 கீழே வந்துருச்சுன்னா 1/27 into 85 minus 6y plus z எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது y-க்கான ஈக்குவேஷன் எழுதணும். இப்போது கிளியராக பார்த்தீங்கன்னா இது 54 இருக்குது, இது 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது பெருசாக வராது. வேற இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ 6, இங்கே இதோட வேல்யூ 8, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 15. ஸோ இது y-க்கான ஈக்குவேஷனாக எழுதலாம். y is equal to அதே மாதிரி தான் y கோஎஃபிஷியண்ட்டை கீழே எழுதிக்கணும். ஸோ 1/15 into 72 minus 6x minus 2zன்னு வரும். அடுத்தது z-க்கான ஈக்குவேஷன், ஆப்வியஸ்லி த தேர்ட் ஒன். இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம்? z is equal to 1/54 into 110 minus x minus y. ஞாபகம் வச்சுக்கோங்க, xyz ஈக்குவேஷன் எழுதுறதுக்கான கண்டிஷன் என்ன? தட் வேல்யூ, இப்போ x ஈக்குவேஷன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் y அண்ட் z-ஓட கோஎஃபிஷியன்ட்டோட மாடுலஸ் வேல்யூ அடிஷன்ஸோட அதிகமாக இருக்கணும். y-க்கும் அதே மாதிரி தான், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ z கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூவோட y கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அது y-க்கான ஈக்குவேஷன். சிமிலர்லி z-க்கு எடுக்கும் பொழுது அந்த ஈக்குவேஷனில் z-ஓட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் ஒய்யோட மாடுலஸ் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். இப்போது இதை சிம்பிளாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி Gauss-Seidel மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷனை எப்படி கொண்டு வர போகிறோன்றத இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல கான்செப்ட் என்னென்னு இங்கே புரிஞ்சுப்போம். கால்குலேட்டரில் நம்ம எக்ஸோட ஈக்குவேஷனையும் ஒய்யோட ஈக்குவேஷனையும்
இசடோட ஈக்குவேஷனையும் என்டர் பண்ணணும். அதுக்கு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபபெட் லெட்டரை ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு பின்னு எடுத்துக்கிறேன், இசடுக்கு சின்னு எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆன் பண்ணால் டிஃபால்ட்டாக இதாக இருக்கும். ஸோ ஆல்ஃபாவை அழுத்திட்டு முதல்ல நான் ஏன்னு எழுத்துறேன், அதாவது எக்ஸோட ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஈக்குவல்ட்டுக்கு நம்ம வந்து ஆல்ஃபா அழுத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டை யூஸ் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், 1/27. ஸோ அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1/27 இன்ட்டு 85 மைனஸ் 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக பி எழுதணும். ஸோ ஆல்ஃபா பி ப்ளஸ் இசடுக்கு பதிலாக சி. ஸோ ஆல்ஃபா சி எழுத்திட்டோம், க்ளோஸ்டு ப்ராக்கெட். எக்ஸ் ஈக்குவேஷனை என்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இதை வந்து செப்பரேட் பண்ணணும். அதுக்கு கோலன் யூஸ் பண்ணணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவை அழிச்சிட்டு இந்த பட்டன் எடுத்துட்டிங்கன்னா கோலன் வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவேஷன் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஈக்குவேஷன், ஒய் நம்ம வந்து பியாக டினோட் பண்ணுறோம். அப்போது ஆல்ஃபா பி, ஆல்ஃபா அழிச்சிட்டு ஈக்குவல் டு எப்படி பண்ணுறது, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1/15 இன்ட்டு 72 மைனஸ் 6 இன்ட்டு ஆல்ஃபா ஏ எழுத்திக்கிறேன், மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா சி எழுத்துறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனும் என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ஃபாவை அழுத்தி கோலன் போட்டுட்டோன்னா இப்போ ஒய்க்கான ஈக்குவேஷனை நம்ம என்டர் பண்ணிட்டோம். அடுத்து இசடுக்கான ஈக்குவேஷன் ஆல்ஃபா சி, நம்ம இசடை சின்னு வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது ஈக்குவல் டு அழுத்தணும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 1/54 இன்ட்டு 110 மைனஸ் ஆல்ஃபா ஏ, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக ஏ எழுதணும், மைனஸ் பி, பி வந்து ஒய்க்கு பதிலாக என்டர் பண்ணிட்டோம்னா இப்போ 3 ஈக்குவேஷனையும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண வேல்யூஸ் வரும். இனிஷியலாக டிஃபால்ட்டாக ஒய்யோட வேல்யூவும் இசடோட வேல்யூவும் 0 தான் இருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் கொடுத்தா போதும். இது ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட எக்ஸோட வேல்யூ. ஸோ மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸில் 4 டெசிமல். ஸோ பார்த்தீங்கன்னா 3.1481. இப்போது அகெயின் ப்ரெஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 3.5407. அடுத்தது இசடோட வேல்யூ 1.9132. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ 2.4322. அடுத்தது 3.5720, இது ஒய்யோட வேல்யூ. அடுத்து இசடோட வேல்யூ 1.9258. செகண்ட் ஐட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போது தேர்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ 2.4257, ஒய்யோட வேல்யூ 3.5729, இசடோட வேல்யூ 1.9260. இப்போது ஃபோர்த் ஐட்ரேஷன் எக்ஸோட வேல்யூ 2.4255, ஒய்யோட வேல்யூ 3.5730, இசடோட வேல்யூ 1.9260. இப்போது அடுத்தது ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு அதே வேல்யூ வந்திருக்கு 2.4255, ஒய்க்கும் அதே வேல்யூ வருது 3.5730 அண்ட் இசடுக்கும் 1.9260 வேல்யூ வந்திருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எவ்வளோ தடவை என்டர் பண்ணாலும் எக்ஸ் ஒய் இசடுக்கு இதே வேல்யூஸ் தான் வரும்.
ஸோ இங்கே 4th ஐட்ரேஷன் வேல்யூவும் 5th ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே கால்குலேட்டரே பார்த்தோம், 4th and 5th ஐட்ரேஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தடவை என்டர் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். அப்போது த சொல்யூஷன் இஸ் x is equal to 2.4255, y is equal to 3.5730 and z is equal to 1.9260. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.